ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Uruttu சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி என்னென்னா, எண்ணெயே இல்லாமல் அப்பளம், வடகம், கார்ன் சிப்ஸ், இதே மாதிரி கடலை, பட்டாணி அதெல்லாம் நம்மளால் வீட்டிலேயே வறுத்துக்க முடியும். அது எண்ணெயே இல்லாமல் ரொம்ப சிம்பிள் டெக்னிக். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயை வந்து நான்ஸ்டிக் பேனு, ரொம்ப பழசான ஒரு கடாய். அதனால் இந்த கடாயை நான் இதில் எடுத்திருக்கேன். வீட்டில் இதே மாதிரி ஏதாவது பழைய கடாய் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் பேக்கிங்க்கெலாம் நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பை வந்து நல்லா இதிலேயே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா அதை வந்து வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த உப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு மாதிரி ஆஷ் கலரில் நம்மளுக்கு மாறணும். அப்படி ஆஷ் கலரில் மாறினா மட்டும்தான் நம்ம வடகம் எது போட்டு வறுத்தாலும் அதில் வந்து உப்பு வந்து நம்மளுக்கு பிடிக்காது. நான் இப்போது இதில் வந்து கார்ன் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கார்ன் சிப்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விதமான பொரிக்கிற ஐட்டம்ஸையும் நம்ம இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் சிப்ஸ், வடகம், அதுக்கப்புறம் அப்பளம், பேட் அப்பளம், அதே மாதிரி நிறைய இது பானிபூரியில் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஹீட்லேயே அது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து பொரிஞ்சிரும். நம்ம வீட்டில் நிறைய எண்ணெய் வந்து ஆட் பண்ணுவோம். சில பேருக்கு எண்ணெய் வந்து டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய எடுத்துக்கிடக்கூடாது. நீங்கள் இப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து செலவு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பாருங்கள், இந்த ஹீட்லேயே நம்மளுக்கு பொரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும். இது வந்து இதே மாதிரி நல்லா பொரிஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு, நான் இன்றைக்கி நல்லா ஒரு பெரிய அரிப்பு எடுத்திருக்கேன். இந்த அரிப்பை வந்து சட்டியில் போட்டு என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா சைடில் வந்து காது மாதிரி இருக்குது, அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து இதை வந்து அதில் மேலே போட்டு நான் வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அரிப்பெல்லாம் இருக்கும் தெரியுமா, இரும்பில் அரிப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா நீங்கள் சலிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு எல்லாம் கீழே வந்துடும். மேலே வந்து உங்களுக்கு அந்த சிப்ஸ்லாம் மேலே உங்களுக்கு தங்கியிருக்கும். இப்போ அதை வந்து நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ வந்து இதில் கடலையை வந்து உங்களுக்கு பொரிச்சு காமிக்கேன். இதே மாதிரி கடலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை கடலை இது. இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு வறுத்து காமிக்கேன். இதில் கடலை, எல்லா விதமான கடலையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம். பட்டாணி, பொரிகடலை, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆயில் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதையும் இதே மாதிரி ஜடலையை போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவல், அதுக்கப்புறம் அரிசி அதையும் கூட போட்டு நம்ம நல்லா வறுக்கலாம். அதுவும் சூப்பராக நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கடலை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ மற்ற கடலை கூட இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆயிலை குறைச்சாலே போதும், நம்மளுடைய ஆயில் வந்து கூடிரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கடலை கூட நல்லா வறுபட்டு வந்திருக்கு அப்படின்னு. கார்ன் சிப்ஸை உடச்சி காமிக்க, நம்மளுக்கு எண்ணெயில் பொரிச்ச கார்ன் சிப்ஸ் மாதிரியே சூப்பராக நம்மளுக்கு மொறுன்னு கிடச்சிது. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், வயலஸ் சுவை நாட்டியமாடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.